வணக்கம். சொல்லுங்கண்ணே. நீங்கள் வந்து இந்த ஆட்டோ துறையில் வந்து எத்தனை வருஷமாக இருக்கீங்கண்ணே? நான் வந்து 98 2000 இருக்கேன் இந்த லைனில். சில நடுவில் கேப்பில் ஒரு 4 வருஷம் கார் லைன் போனேன். அதுலேருந்து ஒரு 3-4 லட்ச ரூபா கடன் அனுத்தான் மிச்சம். அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் இனிமேல் வெளியே வந்துடலான்னு திருப்பியும் மறுபடியும் ஆட்டோ லைனுக்கு வந்தேன். அப்படியே நல்லா தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் குறையில்லை. ஆனால் ஓலா ஊபரை பொறுத்தளவு ஓட்டுறதுனால ரொம்ப ஒன்றும் முடியல, டயர்டாக இருக்குது. ஒன்று கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல, ஃபேமிலி ரன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும். ஆட்டோ தொழில் நலிஞ்சு போச்சு, கால் டாக்ஸி அதோட மோசமாக போச்சு. இவனுக்கு வந்து ரொம்ப இதாகி போச்சு. கவர்மெண்ட்டும் சரியில்லை, கவர்மெண்ட்டும் அதை கண்டுக்கலை. கார்பரேட் கம்பெனிக்காரங்கிட்ட காசை வாங்கிட்டு ஆட்டோவுக்கும் ஒரு இது கிடையாது, மக்களுக்காகவும் எந்த ஒரு செயல்பாடும் இல்லை. ஆட்டோவுக்கும் இல்லை, கால் டாக்ஸிக்கும் கிடையாது, மக்களுக்கும் செயல்பாடு இல்லை. கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு பொட்டி கொடுத்தா என்ன வேணாலும் செய்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் இன்றைக்கி இருக்கிற நிலவரத்தில் அப்படி இருக்கும். அதனால் வந்து எங்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். சரி, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. வேறு தொழிலுக்கு போனாலும் எங்களுக்கு தெரியாது. டிரைவர் தொழிலை நம்பி வந்துவிட்டோம். அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் இந்த லைனில் அப்படி போயிட்டுருக்கு தொழில். இல்லை, உங்களை நான் இந்த ஒரு 3 வருஷமாக நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுடைய உழைப்பு வந்து அபாரமானது. உழைப்பையும் மீறி உங்களை நான் ஃபஸ்ட்டு சந்தித்த இடம்னு பார்த்தீங்கன்னா அவை இல்லம் ஸ்கூலில் தான் நான் சந்தித்தேன். அவை இல்லம் ஸ்கூலில் சந்திக்கும் போது பாப்பா வந்து எல்லாத்துக்கிட்டையுமே நல்ல பேர். அப்போ அப்படிங்கும்போது உங்களுடைய உழைப்பை வந்து பசங்களோ இல்லை வந்து உங்களுடைய மனைவியோ வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அப்பா ஒரு ரூபா சம்பாரித்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வர்றது நம்மளுக்காக தான் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால நீங்கள் வந்து நேர காலங்கள்ங்கிறத வந்து பார்க்கறதுல உழைக்கிறதுக்கு. கண்டிப்பாக நான் காலையில் 4 மணிக்கு பார்த்தாலும் வண்டி இருக்காது, நைட்டு 12 மணிக்கு பார்த்தாலும் வண்டி இருக்காது. ஆனால் இதில் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த இப்போ உங்கள்கிட்ட கஸ்டமர் வராங்க, நீங்கள் போயிட்டு காத்திருக்கிறதோ இல்லை உங்களை வந்து எப்படி என்ன மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க? கஸ்டமரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம அதான் சொல்கிறேன், முன்னாடியே சொன்னேனே, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை. நான் வந்து இப்போ 12 மணி நேரன்றது 16 மணி நேரம் உழைக்க கூட நான் தயாராக இருக்கேன். ஆனால் வந்து அந்த டைமுக்கேற்ற ஊதியம் கிடையாது, ஊதியம் கிடைக்கல. அதனால் அப்படின்னும் போது இந்த இருக்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. கஸ்டமரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 100க்கு 90% வந்து ஓகே, நார்மலாக இருக்காங்க. சில பேர் அப்படி இப்படி இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த லைன் வந்து பப்ளிக் தொழிலுன்றதுனால நம்ம அதை கரெக்டாக கஸ்டமர் இப்படி தான் இருக்கணுன்றதை நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா? அதனால் வந்து இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய் வேண்டியதான். ஏன்னா மினிமம்னு உங்களுக்கு இவ்வளோ கொடுத்தா எனக்கு வந்து எனக்கு ஒரு மரியாதை இருக்கும், என் வண்டிக்கு ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னா மினிமம்னா நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்பீங்க? எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா, மினிமம் 50 ரூபா. ஒரு 2 கிலோமீட்டருக்கு ட்ராப் பண்ணால் ஒரு 50 ரூபா கிடைக்கணும். ஒரு கிலோமீட்டருக்கு 18 ரூபா கொடுத்தா போதும். நாங்கள் ரொம்ப 20 ரூபா 30 ரூபா கொடுன்னு எதிர்பார்க்கல, 18 ரூபா கேட்டிருக்கோம். அந்த 18 ரூபா கொடுத்தாலே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓலா ஊபரை பொறுத்தவரை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படின்போது நாங்கள் ஓலா ஊபர் கமிஷன் கொடுக்கணும், அந்த இதெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒரு கவர்மெண்ட்டாக எங்களுக்கு மீட்டரை ஏற்றி கொடுத்து இதை தான் நீங்கள் ஓட்டலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாண்ணே, உங்களுடைய வேண்டுதல்களும் உங்களுடைய உழைப்பும் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி பெறணும். கண்டிப்பாக. நன்றிண்ணே. நன்றி.